Taste the Daily. கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய எம்பி ஜோதிமணி மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் ஆகியோரின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுக்கு சீட் வழங்க வேண்டும் என்று கேட்டு ஆதரவு திரட்டி வருகின்றனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதைய எம்பியாக ஜோதிமணி உள்ளார். முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த பேங்க் சுப்பிரமணியன் என்பவர் கடந்த மாதம் ஜோதிமணிக்கு எதிராக தனது ஆதரவாளர்களை திரட்டி ஜோதிமணிக்கு சீட் வழங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றினார். மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டதை அடுத்து பேங்க் சுப்பிரமணியனுக்கு அகில இந்திய விவசாய அணி ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று ஜவஹர் பஜாரில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த பேங்க் சுப்பிரமணியன் தலைமை யாரை அறிவிக்கிறதோ அவருக்கு வேலை பார்ப்பதாக கூறியதோடு தனக்கு எம்பி சீட் கொடுத்தால் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே திமுக கூட்டணியில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படாத நிலையில் வெற்றி வேட்பாளர் ஜோதிமணி என்று அவரது ஆதரவாளர்களும் வெற்றி வேட்பாளர் பேங்க் சுப்பிரமணியன் என்று அவரது ஆதரவாளர்களும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு ஆதரவு திரட்டி வருகின்றனர். Taste the Daily.